அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதியும் சுவாதி நட்சத்திரம் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே சித்திரா பௌர்ணமி ஆகப்பட்டது. வெகு விமர்சையாக நாடு முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சித்திரை மாதம் என்பது தமிழர்களுடைய மாதத்திலே முதல் மாதம். இந்த பௌர்ணமி திருநாளிலே கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு அபூர்வமான விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா வருடம் மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற்று கள்ளழகர் ஆற்றிலே இறங்கி அருள் பாலிக்கக்கூடிய ஒரு நன்னாள் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு ஆலயங்களுக்கு செல்லும் பொழுதும் திருக்கல்யாண வைபவங்கள், அதாவது சிவாலயங்களிலே திருக்கல்யாண வைபவமும், பெருமாள் கோவில்களிலே சிறப்பு பூஜைகள் தாயார்களுக்கு நடைபெறுவதால் இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு திருநாளாக சம்பவிக்கிறது. இன்று பார்த்தீங்கன்னா இந்த அதி அற்புதமான விஷயங்களும் நல்ல முயற்சிகளும் உங்களுக்கு பிரார்த்தனை மூலியமாக எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விதமான முறையிலே சாதித்து கொள்ளலாம். வழிபாடு இன்றி அமையாது. அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு இந்த நாளிலே சற்று கவனமாக நிதானமாக செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனமாக ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யுங்கள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் கவனம் மிகவும் முக்கியம். ஏனெனில் சில நேரங்களிலே உங்களது எதிர்பார்த்த விஷயமே ஆபத்தாய் விளையக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள். நண்பனும் இன்று விரோதியாக மாறுவான் என்பதால் சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாமல் சிந்திக்காமல் எந்த ஒரு வார்த்தையும் தவறாக பேசுகிறார்கள். இந்த நாளிலே நீங்கள் பேசாமல் இருப்பதே பெரிய மந்திரம். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் நல்பாலிக்க உள்ளார். ஆகையால் நல்ல பாக்கிய ஸ்தானத்திலே சந்திர பகவான் நல்பாலித்தார். தாயார் வழி சொத்துக்கள், அதே போல நீண்ட நாட்களாக இழுவையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி சுபகாரியங்கள், சுபிட்சமான விஷயங்கள், சுப செய்திகள் சேரக்கூடிய ஒரு நன்னாள் இந்த நாள். அன்பார்ந்த மிதுனராசினியர்களே, மிதுனராசினியர்களுக்கு 4ஆம் இடத்திலே சந்திரனும் புத பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே ஆட்சி புரிவதால் தொழிலிலே சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் உங்கள் உயரதிகார இடத்திலே சில பிரச்சனைகள் இருந்து வர, உத்தியோகத்திலே கவனம் செலுத்துவது மிக முக்கியமாக இருந்தாலும் இல்லறம் நல்லறமாக அமையாத சில பிரச்சனைகள், தேவையற்ற விஷயங்களுக்கு வீண் பிதற்றல்கள், விதடாவாளங்கள் போன்றவற்ற விஷயங்களால் உங்களது பெரிய பெரிய பொறுப்புகளும் நிராகரிக்கப்பட்டு சில நேரங்களிலே உங்களது முயற்சியாகப்பட்டது தடைபடுகிறது. பார்ந்த கடகராசினியர்களே, உங்கள் ராசியினால் சந்திரன் ராசிக்கு 3லே அமையப்பட்டு சூரியனுடைய நேரடி தொடர்பை பெறுவதால் நல்ல முயற்சி, ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள், அதே போல் அரசு சார்ந்த உதவிகள். குரு பகவான் ராசி மண்டலத்திற்கு 12லே மறைந்திருந்தாலும் சில நேரங்களிலே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல முயற்சிகள், ஆலோசனை பெற்று நல்ல லாபங்களை பெறக்கூடிய ஒரு நிலை இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படுவதால் நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை சேரும். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, முயற்சிகள் அபிவிருத்தி அடையும். ராசிநாதன் இன்று சந்திரனோடு நேரடி தொடர்பு பெறுவதால் நல்ல மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்றது போல உங்களது புதிய முயற்சிகளிலே நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெற்று வெற்றிகரமான விஷயங்கள் சேரும். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஆதாயங்கள் இருந்து வந்தாலும் தொழிலே சில நேரங்களிலே உரிய தொகைகள் பெறாததால் கோபம், அதே போல் வீடுதோறும் சில பிரச்சனைகள், புதிய டிவி, மிக்சி, வாஷிங் மிஷின் போன்றவற்றை எலக்ட்ரானிக் சாதனங்கள் உபகரணங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக வாங்கி வருவது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, நல்ல முயற்சிகள் ஆதாயமாக இருந்து அமையப்பட்டிருந்தாலும் கணவன் மனைவியிடத்திலே கருத்து வேறுபாடுகள் நிலவுகிறது. அதே போல் சில நேரங்களிலே தொழில் செய்யக்கூடிய வியாபார ஸ்தலங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காததால் கோபம். இன்று சில நேரங்களிலே பல்வேறு இடத்திலே நீங்கள் கோபித்து கொள்வதே முயற்சியாக அமையப்படுவது. 6லே சூரியன் அமையப்பெற்று 12லே சந்திரன் மறையப்படுவதால் கோபம் என்பது உங்களுக்கு அதிகரிக்கும். எனவே கவனமாக இருங்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, உங்கள் ராசி மண்டலத்துக்கு
5ஆம் பாவத்திலே செவ்வாய் அமர்ந்து 6லே சூரியன் இருப்பதால் உடல் உஷ்ணங்கள் அதிகரித்து காணப்படும். ஆகையால் வெயிலிலே செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். வெப்பம் உங்களுக்கு விரோதியாக மாறும். தேவையில்லாமல் உடல்நிலை மாற்றத்தை பரிணாம வளர்ச்சியில் மாற்றத்திலே நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. உடலிலே தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதே போல ஸ்கின் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய வேர்க்குரு போன்றவற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எளிமையாக தொற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. எனவே கவனமாக இருங்கள். உங்களது உடல்நிலையை நன்றாக கவனித்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்திலே அமையப்பெற்று சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். பல்வேறு விஷயங்கள் சிறப்பாக அமைந்து பெற்றிருந்தாலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகிய கன்னி மண்டலத்தை சனி பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்த்து வருகின்றார். அது சில நேரங்களிலே தொழில் ஸ்தான இடங்களிலே 10ஆம் இடத்தை பார்ப்பதால் சனி பகவான் தொழில் சற்று நலிவாக இருந்தாலும், அதன் மூலியமாக லாபங்கள் சற்று குறைவாக இருந்தாலும், நீங்கள் எந்த ஒரு மனத்தயக்கமின்றி இறைவனையினுடைய பிரார்த்தனை என்ற ஒரு பெரிய பலத்தை கொண்டு போரிடும் பொழுது வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக அமையப்பெறும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி. சில நேரங்களிலே நீங்கள் முயற்சி செய்தும் பாராட்டுகள் பெறவில்லை என்று சற்று கோபித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. எனவே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் உங்கள் மனதை குழப்பித்து கொள்ளாமல் முயற்சி என்ற பாதையிலே நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு நல்ல வெற்றிகளும் ஆதாயங்களும் வந்து சேர்க்கிறது. அதே போல நல்ல விதமான விஷயங்கள் லாபங்கள் இருந்து வந்தாலும் புதிய தொழிலுக்கான அத்தியாயங்களும் சொந்த முயற்சி பார்ட்னர்ஷிப் போன்ற விஷயங்கள் ஈடுபாடாக இருந்தாலும் பல்வேறு விதமான லாபங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு நினைவு வருவதால் சற்று கவனமாக இருங்கள். அதே போல பங்கு சந்தையிலே நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது சற்று கவனமாக செயல்படுவது மிகவும் சிறப்பு. இது நல்ல லாபங்கள் ஆதாயம் இருந்தாலும் அரசு சார்ந்த உதவிகள், அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு இன்பமான செய்தி. நல்ல முயற்சிக்கான விஷயத்தை செய்யும்பொழுது வெற்றிகள் தானாக வந்து சேரும். உங்களுக்கு வெற்றிக்கு தரக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்பமாக நடைபெறுவதால் சற்று கவனித்து செயல்படுத்தும் போது வெற்றி கனி தானே கிடைக்கும். 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.